வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜான் சீனா சிஎம் பங்க் வந்து ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன பேசுனாங்க அப்படின்றத தமிழ் வந்து பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ஜான் சீனா ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. ஸோ அவங்க இப்போதைக்கு என்ன சிஎம் பங்க் வந்து எப்பயும் போல வந்து எல்லா சூப்பர் ஸ்டார் சொல்கிறது தான், ஜான் சீனாவை 20 வருஷமாக நீ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவு வந்து ஒன்று சாம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பெரிய கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கு அந்த ஃபேன்ஸ் முன்னாடி. எல்லாரும் ஒன்று டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹை லெவலாக போய்கிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாரும் ஒன்றும் வெறுக்கிறது. அண்ட் இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? எதுவுமே நினைக்க மாட்டேற. ஸோ நீ சாம்பியன் வின் பண்ண மட்டும் போட்டாது, ஃபேன்ஸும் வந்து முக்கியமாக தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜான்சனா அதெல்லாம் எனக்கு பற்றி கவலையே கிடையாது. 20 வருஷம் நான் பண்ணது வேஸ்ட் ஆஃப் டைம். அது மட்டும் இல்லை, இங்கே நான் வந்து லாஸ்ட் ரியல் சாம்பியனாக இருக்கேன். அண்ட் எனக்கு தேவையானதை நான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே நீ சொல்கிற கதையெல்லாம் நானும் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஜான்சினா. அண்ட் ஃபேன்ஸ் முன்னாடி நீ என்ன சொல்கிற? உன்னோட லாஸ்ட் ரியல் சாம்பியன் நீ வந்து சாம்பியனை சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் எடுத்துட்டு உன்னோட ஹோமுக்கு வந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிற. யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறேன். நல்லா யோசிச்சுக்கோ. இதே மாதிரி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீ யூனிவர்சல் சாம்பியன் வச்சிருந்த. அந்த ஒரு சாம்பியன் எடுத்தது யார்? சிஎம் பங்கு தான், அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் நான் வந்து WWE 10 வருஷம் வேஸ்ட் பண்ணேன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அண்ட் இருந்தாலும் இப்போ திருப்பி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் மேலே. அண்ட் இப்போ நான் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கேன் சவுதி பற்றி நீ என்ன நினைக்கிற? ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நியூ சாம்பியனாக வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்க போகிறாங்க. அது சிஎம் பங்கு தான். அப்படியே ஃபேன்ஸ் எல்லாரும் சிஎம் பங்க் வந்து சொல்கிறாங்க. அண்ட் எதை தடுத்தாலும் சரி, எத்தனை சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி, அங்கே வந்து நான் சாம்பியன் ஆகி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஜான்சனா கிட்ட. ஜான்சன் இதை கண்டுக்கிற ஐடியாவே இல்லை. என்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இருந்தாலும் சிஎம் பங்கு இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஜான்சனா இப்போ உன்னோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேற. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் உன்னை அதிகமாக வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும். உன்ட்டு வந்து டைட்டில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ சவுதியில் நான் வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நான் வந்து ரியல் சாம்பியன் ஆகி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இங்கே சிஎம் பங்கு கிளம்புனதுக்கு அப்புறமா ஜான்சனா பின்னாடி இருந்து ரான் கில்லிங் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. அப்பயுமே சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூமெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இங்கே ரான் கில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு என்ன செக்மெண்ட் நடக்க போகுது தெரியல. ஸோ சவுதியில் இவர் ஒரு மெயின் கேரக்டர் ரோல் போடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் ஹைலைட்ஸ் ரெடியாக இருக்கணும்னா. தேங்க்யூ.